மீனவர் புலப்பாக்கம் எல்லா பிடிப்பும் இந்த திருக்கை திண்டா போயிடும். தொங்க விடவனே. இன்றைக்கி நான் எங்கே போனேன்னா ஜெகதாப்பணம் தான் போனேன். அதாவது மீனவர்கள் எத்தனை மணிக்கு போகிறாங்க, எப்படி பிடிச்சிட்டு வராங்க, எப்படி மீன் படம், எந்த சமயத்தில் மீன் பிடிக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க. அப்புறம் வந்து இந்த திருக்கை நன்மைகள்லாம் 2 திருக்கை காமிச்சிருக்கேன். அது என்னென்ன நன்மைகள் இருக்குது அதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களை நம்பி தான் இந்த வீடியோலாம் எடுத்து போடுறேன். நான் என்னென்ன எதாவது வீடியோ பண்ணணும், எப்படி பண்ணணும் எதாவது சொல்லுங்கள். அது தக்கன வீடியோலாம் மாற்றி பண்ணுவேன். முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். பை. மதுக்கூர் சுமதி அண்ணன் வண்டியை பார்ப்போம். நீங்கள் உங்கள் ஏரியா ஆளுலாம் போல பணக்கார நீங்க எதுல வேணாலும் கழுவலாம். வாழண்ணா என்ன மீன் எடுத்தீங்க? அது எதுவும் பேச மாட்டாரு மானுவதம்மா. நீங்க ஏதாவது ஏடி பிடி வேலை பண்ணி வச்சுட்டு போறதுக்கா? ஆமா ஆமா ஆமா. என்ன மீன் எடுத்துருக்கு கேட்டது ஏடி பிடி வேலையா? சரி வாங்க வாங்க. எத்தனை கிலோடா இருக்கு? 500 நீங்கள் பெரிய தெருக்கு தூக்கி வேணும் பண்ணீங்களா? அதுக்கு தெம்புலப்பா. சரி தெம்பிலையா? சொல்லுங்கப்பா. இந்த திருக்கை திண்டா வாழை பிடிப்பும் எல்லா பிடிப்பும் இந்த திருக்கை திண்டா போயிடும். நல்லா முருங்கைக்கீரையை போட்டு மஞ்சப்பால் தேங்காய் சீரகத்தூளை போட்டு நல்லா அரைச்சி சாப்பிடுங்க. 3 நாளில் சுத்தமாக குணமாயிரும் இந்த திருக்கை. ஆமாம். திருக்கை பேர் இது வந்து சட்டி திருக்கை. கட்டி திருக்கையா? ஆமாம். சரி ஓகேண்ணா. ரைட். வியாபாரிலாம் மீன் எடுக்க போயிருக்காங்க, இனிமேல் தான் வருவாங்க. வீட்டுக்கா? ஏன்னா மீன் பாடியே பட மாட்டுது. காற்று ஓட்டம்ல. காற்று ஓட்டம் தான் மீன் வரும். ஏன்னா காற்று ஓட்டம். எத்தனை மணிக்கு? காலையிலையா? விடிய காலம் 6 மணிக்கு போட்டு போவோம். மறுநாள் காலையில் 6 மணிக்கு போட்டு வரும். ஒரே நாள் தான். ஒரே நாள் தான். எந்த மாற்றம் கிடையாது. மீனவர் தொழிலே அப்படி தான். என்னப்பா மீனை பார்க்குறேன். மீனவர்கள்ட்ட பேசுகிறோம். பேசுப்பா. அப்படியேப்பா. ஏன்னா அவங்க சொல்லி தானே மக்களுக்கு தெரியும். ஆமாம். விலைவாசி எப்படி எல்லாம் ஏதுன்னு நம்ம சொன்னால் நம்ப மாட்டுறாங்க. மீன் 5:45 ஆரம்பிச்சு 7:30 மீன் வச்சிடும். ஆமாம், ஒரு நேரம் ஏலம் முடிஞ்சிருது. மீனவர் புலப்பாக்கம் காற்று மேலே மீன் போனால் காற்று ஓட்டமாக இருந்தால் தொழில் பண்ண முடியும். மக்கள் காற்றுல போடுறோம், இது மீன் அதிகம் போடாது. அதுதான் மீனவரோட வாழ்க்கை. எல்லாம் கிளம்பிருச்சு. ஆனால் நம்ம வண்டி மட்டும் அப்படியே நிற்கும். ஆனால் பூவாளி மீன் என்ன நண்டு என்ன சொன்னார் ஓனர்? இந்த நண்டு என்னடா மீன் ஃபுல்லாக மேலே வெறும் ஈயா உட்காந்துருக்கேன்னு நினைக்காதீங்க. அதாவது ஒரு நல்ல மீனால தான் வந்து ஈய உட்காரும். இதே இந்த ஒரு மருந்து கலப்புன்னு சொல்லுவாங்க, அதில் பாருங்களேன் ஈய உட்காராது. ஆனால் தரமான மீனுங்க. இங்கே வர்ற மீன் ஃபுல்லாக நல்லா ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இந்த மாதிரி திருக்கம் வாங்கி சாப்பிடுங்க. இந்த திருக்கெல்லாம் கட்டி திருக்கன்னு சொல்லுவாங்க. நல்ல உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. எங்கே கிடைச்சாலும் வாங்கி சாப்பிடுங்க. சூப்பராங்க சாப்பிடு. நம்ம திருக்க வாங்கி சாப்பிடணும். உடம்புக்கு அவ்வளோ நன்மைகள் இருக்குது. எடுத்தீங்க சங்கடம் குஸ்காவா? என்னென்ன மீன்? மாமலை என்ன அவ்வளோ உங்களுக்கு ஒரு கொலைவனையா நாட்டுக்கு ஏதாவது நல்லது சொல்ல வரீங்களா? ஒன்றுமே சொல்ல வேண்டியது இல்லையா? சொல்லுங்கள் நாட்டுக்கு ஏதாவது சொல்லுங்கள் மக்களுக்கு. எதுவுமே சொல்லலையா? எதுக்கு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க? எது 1250 ரூபா? ஏன் இப்போ இந்த பழகுடி போய் 1250 ரூபா கொடுத்தாங்க? நீங்கள் வேற ஒன்றும் இல்லையே. சரியா உலகன் ஐயாவுக்கு எப்பயுமே வேறுங்க பால் சுறா குட்டியெலாம் விட மாட்டார் நம்ம ஆள். வேறு லெவல் வேறு மாதிரி. கடலுக்கரைக்கு வந்து பார்த்தா தான் தெரியும் ஆண்களும் பெண்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. ரொம்ப சிரமங்க. வெயிட்டை பார்த்தீங்களா?
திருச்சிலாம் வாங்கியிருக்காரியா? ஐயா பெட்டிக்குள்ள ஏதோ ஒன்று எட்டி பார்க்குது. அது கேட்ச் பண்ணுங்கண்ணா, தொங்க விடு அவனை. செம்ம கெளுத்தி. நல்லா பீஸ் போட்டு செம்ம அப்படி சரியான கெளுத்தியா. உலக ஒன்றும் பயலுகடா. கொடூரமா குட்டியா? பரவாயில்ல, நல்ல மீனா இருக்குல்ல. அந்த கெளுத்தியை நீ 2000 வித்துருல. பாலண்ணா மீனை பற்றி நீங்கள் எப்பயுமே இந்த கடல் கொஞ்சம் திருப்தியானதாக இருக்குது. அப்படி சொல்லணும். நல்லா வரத்துக்கு அதை கஷ்டமாக தான் பாதுகாத்து விடணும் எங்களை. இப்போ என்ன பாலண்ணா அழுகுண்ணே, பாலண்ணா மீன் கிடைக்கணும் அழுகுண்ணே. அண்ணே ப்ளீஸ்ண்ணே பாலண்ணே, இப்போ அழுகுறீங்க. கிடைச்சா கிடைச்சிது. ஏன்னா சரியான வஞ்சர மீன்லாம் கிடச்சிது. என்னண்ணே உருளை சீசலாம், அது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். யாரும் ஹெல்ப் பண்ண வேணாம், தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதுன்றியா? நண்டு வரலண்ணே. திருக்க மீடியமான சைஸ் தான். திருக்க அக்காட சொல்லுங்க. ஒரு 2 கிலோ இருக்கு. இல்லைம்மா, நான் 8 மணியாக வர்றதுக்கு. ஒரு 8 மணி போல வாங்கினேன். எடுத்து வச்சுக்கலாம்ல. என்ன ஐஸ் வச்சுட்டு பேசுனான்ட்டு நண்டு கொஞ்சம் இருங்கக்கா கூப்பிட்றாங்க. ஆனால் முடிஞ்சு போச்சு.